நம்ம சேனலில் பார்க்குற பாதி பேர் கமெண்ட் செக்ஷன்ஸில் ஃபிலிம் ஸ்கூலில் எப்படி ஜாயின் பண்ணணும், ஃபிலிம் ஸ்கூலில் நம்பலாமா, ஃபிலிம் ஸ்கூல் ஒர்த்தா இல்லையா, இந்த வீடியோ முடியும் போது நீங்களே முடிவு பண்ணுங்கள், இஸ் ஃபிலிம் ஸ்கூல் ஒர்த் இட். அண்ட் உங்களில் ஒருவன் அண்ட் இது உங்களோட ஃபிலிம் வைண்டர் தமிழ். ஸோ வணக்கம் ஃபிலிம் மேக்கர்ஸ். இந்த வீடியோவை நம்ம 5 டைப்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிலிம் ஸ்கூல்லாம் என்ன, செகண்ட் ஒன், எதுக்காக ஃபிலிம் ஸ்கூல், தேர்ட் ஒன், ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமா, ஃபோர்த் ஒன், இஸ் இட் ஒர்த், ஃபிஃப்த் ஒன், கன்க்ளூஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 30 days 30 சினிமா லெசன்ஸ் டெக்னிக்கலாக போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ 7 days 7 சினிமா லெசன்ஸ் பார்ட் 1 ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஃபிலிம் ஸ்கூல். நம்ம பிறந்ததும் நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்கள்ல, அதே மாதிரி தாங்க எங்கேயும். ஆனால் உங்களுக்கு சினிமாவை டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டோரியை எப்படி எழுதணும், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஒய் வி நீட் ஃபிலிம் ஸ்கூல்? ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஒரு சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம ஒரு ஆர்ட்டாக, அதாவது ஒரு கலையை பார்த்தா மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். அது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாவை விட ஃபாரினில் ஏகப்பட்ட கோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னும் சினிமாவை ஒரு ஜாப்பாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் இயர்ஸ் ஆகும் இந்தியாவில். கோமாளி முடிச்சுட்டு அடுத்த படம் எப்பப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு 2 வருஷம் அவன் இனிமேல் தான் கதை எழுத போகிறேன் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் வேலைக்கு போக போறியாப்பா அப்படின்னா. அப்பா இது ஒரு வேலைன்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாபி. முக்கியமாக நெட்வொர்க்கிங். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நெட்வொர்க்கிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது இப்போ ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் இன்னும் உங்கள் சர்க்கிளை க்ரோ பண்ணுவீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் காலேஜோட சீனியரோட ஹெல்ப்னால நீங்கள் சென்னை போகிறீங்கன்னா அங்கே வச்சு சீனியர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்களே, அதான் நெட்வொர்க்கிங். அண்ட் இதான் உங்களோட நெட்வொர்க்கை க்ரோ பண்ணுறது. இதுதான் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான விஷயம். தேர்ட் ஒன், கேன் வி அஃபோர்ட். உலகத்திலே உள்ள டாப் ஃபிலிம் ஸ்கூல், அதாவது USC அண்ட் NYC, 4 வருஷம் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $3 லட்சம், அதாவது இந்தியா காசுக்கு 2,55 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியது இருக்கும். ஒரு பேச்சுலர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் 1 to 10 லட்சம் 2 வருஷத்துக்கு மட்டும் கொடுக்கணும். 10 lakhs இஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். டெக்னாலஜி. அடுத்த முக்கியமான விஷயம், இதோட சக்ஸஸ் ரேட் இஸ் கொஸ்டின் மார்க். வெரி குட். ஆனால் எனக்கு புரியல. அண்ட் ஃபோர்த் ஒன், இஸ் இட் ஒர்த். ஒரு நார்மல் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள லேப் மாதிரி தான். ஆனால் இங்கே கேமரா, லென்ஸ், லைட்ஸ் அண்ட் செட் இதெல்லாம் வச்சு கற்றுக் கொடுப்பாங்க. ஈவன் உலகம் கொண்டாடுற கிறிஸ்டோபர் நோலன் சாரு கூட ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கலை. 2022 அகாடமி அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் டைரக்டரில் அவார்டு வாங்கின ஒரு ஃபேமஸ் டைரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சன் 2 days ஃபிலிம் ஸ்கூலை குவைட் பண்ணி வந்துட்டாங்க. அப்புறம் அந்த ஃபீஸை வச்சு சிகரெட்ஸ் அண்ட் காஃபின்னு ஒரு பெர்ஃபெக்டான ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. அவர் சொன்ன ரீசனை என்னென்னு நீங்களே கேளுங்க. You know, my film education really came from watching other movies, you know, and I think there's a scary mentality, I think, in film schools. My small sort of dealing with them is something that's really terrifying. ஸோ தாமஸ் சொன்ன மாதிரி தான், ஒரு படம் எடுக்க நீங்கள் எப்படி அதை யோசிச்சு அண்ட் இன்னொரு மூவியை பார்த்து லேர்ன் பண்ணுறது தான் மூவி. ஃபிஃப்த் ஒன், கன்க்ளூஷன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுறீங்களோ இல்லை ஆக்டிங் ஏதாச்சும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆட்டோவாக ஸ்டோரி அண்ட் ஆக்டிங் கற்றுக்கலாம். நம்ம சேனல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் ஒரு ரெக்கார்டர் வெபினார் ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு பிளானோட இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆனால் ஒன்று, சினிமா உங்களை கீழே தள்ளி விட தான் செய்யும், அதுக்கப்புறம் தான் மேலேயே தூக்கி விடும். ஸோ ஒன்றை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். நண்பா, இதெல்லாம் நான் பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாரி எளிமையா சொல்ல வருது என்னன்னா, வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். நான் மெசேஜ் சொல்றியா?